கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தை குறிக்கொள்கிறேன். எல்ஷடாய் வேதாகம பயிற்சி மையத்தின் போதுமானவற்றுக்கும் அதிகமானவர் என்ற தியான பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கடந்த சில வாரங்களாக பிதாவின் சித்தம் என்ற தலைப்பின் கீழே அநேக காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், தியானித்து கொண்டு வருகிறோம். இதில் இப்போது நாம் பார்க்க போகிறதான கடைசியான அத்தியாயம் என்பது பார்த்தீங்கன்னா விசுவாச கிறிஸ்தவர்கள். இந்த விசுவாச கிறிஸ்தவர்கள், இந்த விசுவாசம் என்பதுதான் கிறிஸ்துவத்தின் உயிர் நாடி. வேறு எந்த வகையிலுமே தேவனை நாம் திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கும்போது, நாம் விசுவாசம் வைக்கும்போது மாத்திரமே அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், இந்த விசுவாசம் என்பது எந்த விதத்திலே எப்படியெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்ப்போம். பாருங்கள், நான் சொல்கிறது பெயர் கிறிஸ்தவர்களோ அல்லது உலகத்தின் மீது ஐக்கியமாக கிறிஸ்தவர்களை பற்றியோ அல்ல. இது முழுக்க முழுக்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவ விசுவாசத்தை ஆணித்தரமாக, அதாவது தன்னுடைய உயிரை போல நேசிக்கக்கூடியதான ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் தான் நான் இதை சொல்கிறேன். பாருங்கள், இந்த விசுவாசம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது நாம் இங்கே வேதாகமத்தின் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். பாருங்கள், எபிரேயர் 11:1 இங்கு சொல்லப்படுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்கிறது என்று விசுவாசத்தை பற்றி இங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பாருங்கள், இவை என்ன என்றால் உறுதியான நம்பிக்கை. பாருங்கள், நம்பிக்கை என்பது வேறு, ஆனால் அவற்றை நாம் உறுதியாக ஒருவர் மீது, ஒரு காரியத்தின் மீது வைத்தோம் என்றால் அதுதான் உண்மையான விசுவாசம். அது மட்டுமல்ல, காணப்படாதவர்களின் நிச்சயம் என்று சொல்லப்படுகிறது. நிச்சயமாக, அதாவது நம் கண்கள், மாமிச கண்கள் காணாது, ஆனால் ஆவிக்குரிய கண்கள் நிச்சயமாக அந்த காரியத்திலே நமக்கு ஒரு அற்புதம், அடையாளம், நம்முடைய விசுவாசம் கனப்படுத்தப்படும். விசுவசித்தால் தெய்வ மகிமையை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை அங்கே நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம். பாருங்கள், இந்த விசுவாச கிறிஸ்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி நாம் இங்கே அநேக வேத வசனத்தின் மூலமாக பார்த்தால் தெரியும். பாருங்கள், கலாத்தியர் இங்கே 2ஆம் அதிகாரம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 15, 16 வசனம் இப்படி சொல்லுகிறது, புற ஜாதியரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுவாபத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசனாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரிகையினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரிகையினாலும் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசு மேல் விசுவாசிகளானோம். நியாயப்பிரமாணத்தின் கிரிகையினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு அருமையான வசனம் பார்த்தீர்கள் என்றால், இங்கே நாம் யார் மூலமாக, பாருங்கள், நியாயப்பிரமாணத்தின் கிரிகையினாலே அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். பாருங்கள், நம் யாருடைய விசுவாசி? பாருங்கள், கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசி. பாருங்கள், இங்கே அநேக உலகத்தில் பார்த்தீங்கன்னா முதலாளி மேல் விசுவாசமாக இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், எஜமான் மேல் விசுவாசமாக இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், இன்னும் தலைவன் மேல் விசுவாசமாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கிறார்கள், கட்சி தலைவர்களோடு இருக்கக்கூடியதான எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இவர்களெல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் இவை எல்லாமே உலக பிரகாரமான காரியம்தான். ஆனால் இம்மைக்கு மாத்திரமல்ல, நம்முடைய மறுமையிலும் கூட நாம் ஒருவர் மீது நாம் விசுவாசத்தை வைத்தோம் என்றால் அது இம்மையிலும் ஆசீர்வாதம், மறுமையிலும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏனென்றால் 20, 21 வசனம் இப்படி சொல்கிறது, கிறிஸ்துவனோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்போது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசனாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குவதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தில் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாய் இருக்குமே. பாருங்கள், எப்படிப்பட்டதான இங்கே காரியத்தை நாம் பார்க்கிறோம் என்றால், பாருங்கள், நியாயப்பிரமாணம் சொல்கிற காரியம், திருடாதே, பொய் சொல்லாதே, களவு செய்யாதே, பாருங்கள், அநேக காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள் இருக்கக்கூடியதான இவை எல்லாவற்றையும், இந்த 10 கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் கை கொண்டிருக்கும் போது அவை எல்லாம் இங்கே எப்படிப்பட்டதான காரியத்தை கொண்டு வருகிறது என்பதை நாம் இங்கே பார்த்தால் தெரியும். பாருங்கள், நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நாம் நீதிமான்களாக இருந்தால் இயேசு கிறிஸ்து மரித்தது இங்கே வீணாய் போயிருக்கும். ஆக நியாயப்பிரமாணமோ அல்லது ஒருவர் செய்கிற நற்செயல்களோ நம்மளை பரலோகத்துக்கு சேர்க்காது. மாறாக
தேவன், அதாவது பிதாவின் மகிமையை வெளிப்படுத்தும்படி தான் நாம் நற்கிரியைகள் செய்கிறோம் என்று இங்கே நாம் சொல்கிறோம். அப்போ என்ன காரியங்கள் பார்த்தீங்கன்றால், தேவனை பற்றும் விசுவாசம், தேவன் மேல் வைக்கும் விசுவாசம், அந்த விசுவாசம் தான் நாம் உலகத்துக்கான மனிதர்கள் அல்ல, உலகத்தின் காரியங்கள் நம்மேல் அல்ல, கிறிஸ்துவுக்கான மனிதர்கள் என்பதை நமக்கு இங்கே பறைசாற்றிக் கொண்டே வருகிறது. பாருங்கள், அதேதான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26லிருந்து 29 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் விசுவாசம் வருகிறதுக்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்துக்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாய் நாம் விசுவாசனாலே நீதிமங்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாதையாய் இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாதிக்கு கீழானவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். பாருங்கள், நாம் எப்படிப்பட்டதான ஒரு பாக்கியத்துக்குள்ளாக இருக்கிறோம் என்று பாருங்கள். நியாயப்பிரமாணத்தின் கீழாக இருந்து நாம் அடைக்கப்பட்டிருந்த நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் அவருடைய நாமத்தின் மூலமாக நாம் ஜெயம் கொண்டவர்களாகவும் அவருடைய புத்திரராக இருக்கக்கூடியதான தகுதியும் நாம் பெற்றிருக்கிறோம். அப்போது இயேசு கிறிஸ்துவே நமக்கு எல்லாமாக இருக்கும்போது நாம் எந்த காரியத்திலும் நாம் சோர்ந்து போகவோ களைப்படைந்து போகவோ தேவையில்லை. அவர்கள் விசுவாச கிறிஸ்தவர்கள் இதனால தான் இன்னும் அதிகமாய் தேவன் மீது விசுவாசத்தை வைக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பது அதிக நிச்சயமான உண்மை. அது மட்டுமல்ல, இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 24லிருந்து 26 வரை உள்ள வசனம் இப்படி சொல்கிறது. கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். நாம் ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவருக்கொருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும். பாருங்கள், இந்த விசுவாச கிறிஸ்துவர்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? கிறிஸ்துவோடு நாமும் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறனால் நம்முடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் நாம் சிலுவையிலே அறிந்திருக்கிறோம். அப்போ நாம் மாம்சத்தின்படி அல்ல, ஆவியின்படியாக தேவன் நமக்கு அருளின ஆவியின்படியாக நாம் பிழைக்கவும் அதன்படி நடக்கவும் நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக அதன்படி தேவ சத்தத்தை நாம் கேட்டு அதன்படி செய்தவர்களாக இருந்தோம் என்றால் நிச்சயம் தேவன் நமக்கு முற்றிலும் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருப்பார் என்பது அதிக நிச்சயமான உண்மை. தொடர்ந்து நாம் விசுவாச கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புத செயல்களையும் நாம் பார்ப்போம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.